வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் போடுவோம். பாருங்க, இந்த மாடலை காட்டுறேன் பாருங்க. இந்த நெக்கை வந்து இந்த நெக்ல நம்ம டிசைன் போடுறோம். பாருங்க, இந்த நெக்ல வந்து நம்ம டிசைன் போடுறோம். முதல்ல வந்து நம்ம இத வந்து அடிச்சு திருப்பிக்கிடுவோம். அடிச்சு திருப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசைன் போடுவோம். பாருங்க, தெரியுதா? இதுல வந்து நீங்க புதுசா பழகுறவங்க என்ன செய்றீங்கன்னா பின் போட்டுக்கிறணும். நீங்க பின் போட்டுக்கிட்டா தான் நேரா எதனுக்குள்ள இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க பின் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த இடம் வந்து பத்தாம் போயிடக்கூடாது. அதனால நீங்க தச்சு விட்டு நீங்க இந்த மாதிரி பின் போட்டு நீங்க பின்னை உருவிட்டு நீங்க இந்த இடத்துல பின் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பின் போட்டுக்கிட்டு நீங்க தச்சு முடிச்ச உடனே உருவிக்கலாம். நான் வந்து பின் போடாமலே நான் வந்து தைக்கிறேன். நீங்க பின் போட்டு தைங்க. நீங்க பின் போடணும்னு நினைச்சா அது எப்படி பின் போடுறது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க அந்த இதை நான் சொல்றேன். இப்ப அது கூட உங்களுக்காக போடுறேன் பாருங்க. நம்ம குண்டூசி எடுத்துக்கிடுவோம். குண்டூசி எடுத்துக்கிட்டு அதுல சென்டரை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி சென்டரை கனெக்ட் பண்ணி இங்கெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டா இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இங்க பாருங்க, கரெக்டா இந்த இடத்துல போட்டுக்கோங்க. போட்டு அவ்வளவுதான். இதை நம்ம அப்படியே ஜாயிண்ட் பண்ணி அடிச்சு விடுவோம். குண்டூசி எடுத்துக்கிறணும். எடுத்து நீங்க வச்சு விட்டுட்டு அடுத்து நீங்க படிங்க. பாருங்க, இந்த மாதிரில இந்த வேஸ்ட் ஆனதெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துடுறோம். எடுத்துட்டு லைட்டா இந்த இடத்துல கொதவை போடுறோம். கொதவை போட்டாச்சு. இந்த இடத்த வந்து நம்ம பெரட்டி விட்டு லைட்டா நீங்க பெரட்டி விட்டு ஒரு அமுக்கடி போடுங்க. லைட்டா அங்க வந்து அமுக்கடி போடுங்க. அமுக்கடி போட்டா கொஞ்சம் நீட்டா உங்களுக்கு சிரமம் இல்லாம அதுவா நீட்டா கிடைக்கும். அதனால நீங்க ஒரு அமுக்கடி போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சிம்பிளான ஒரு மெத்தடா தான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க எப்பயும் போல பிளவுஸ் தச்சு நீங்க அமுக்கடி போடுறீங்க இல்லையா, அது மாதிரி நீங்க பிளவுஸ் தச்சு ஒரு அமுக்கடி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த பாருங்க, இந்த இடத்த வந்து நம்ம இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அமுக்கடி போட்டதுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும். அமுக்கடி போட்டுக்கோம் இல்லையா, அதனால நீங்க கொஞ்சம் எடுத்து விட்டு போட்டீங்கன்னா இந்த மாதிரி பெண்டெல்லாம் வந்து கரெக்டா விழுகும். நீங்க கஷ்டப்பட வேண்டியது இல்லை. பாருங்க, இந்த மாதிரி விழுகும். நம்ம இதுல வந்து திரும்ப நம்ம ஒரு அடி மேயடி அடிச்சு அமுக்கடி அடிச்சிருவோம். நல்லா அந்த பெண்டெல்லாம் நல்லா தூக்கி நல்லா கரெக்டா உட்கார வச்சு விட்டீங்கன்னா நல்லா நச்சுன்னு உட்காந்துருச்சுன்னா நீங்க வந்து என்ன டிசைன் போட்டாலும் அது கொஞ்சம் லுக் ஆயிரும். அழகா நீங்க போடலாம்.
பாருங்க, நம்ம இதை ஃபுல்லாமே ஒரு ஒரு சுத்துக்கு அந்த இதை அடிச்சு விட்டுருவோம். அடிச்சு விட்டாதான் நம்ம டிசைன் பொடியில ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும், கொஞ்சம் ஒரு தொந்தரவு இல்லாம. இல்லைன்னா அங்கிட்ட இந்த துணியை வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு அமுக்கு அடி போட்டு நீங்க நீட்டா பிளவுஸ் பழுத்த மாதிரி நம்ம பதிச்சு விட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், நீங்க நீட்டா இருக்கும். தைக்கையில நீங்க இழுக்காம தூக்காம நீட்டா தைங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். தையல் அழகா இருக்கும், நீட்டாவும் இருக்கும். அவ்வளவுதான். லைட்டா இத வேஸ்ட் துணியெல்லாம் தட்டி விட்டுக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு கணக்குக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்க தச்சு விட்டு நீங்க நீட்டா ஆக்கிட்டீங்கன்னா உங்களோட கணக்கு கரெக்டா இந்த அளவு தான் நம்ம ப்ளவுஸுங்கிறது உங்களுக்கே ஒரு கண்டிப்பா தெரியும். இல்ல நீட்டா நீங்க வெட்டாம நீங்க அப்புறம் லாஸ்ட்ல நீங்க டிசைன் போட்டு நீங்க வெட்டினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கணக்கு தெரியாது, ஒரு நீட்னஸ் கிடைக்காது. அப்ப உங்களுக்கு எப்படி தைக்கிறதுங்கிறது ஒரு அளவு உங்களுக்கு மாறுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணி நீட்டா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யறங்கிறதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம நீட்டா வச்சுக்கிட்டோம். இந்த பாருங்க, தச்சு வச்சுக்கிட்டோம் நீட்டா. இப்ப இதுல நம்ம டிசைன் கொடுக்க போறோம். பாருங்க, அதோட நெக்கு இந்த இருக்கு பாருங்க, நெக்கு இந்த இருக்கு பாருங்க. இந்த நெக் தான் இதோட நெக்கு. இதுக்கு கீழே நம்மளோட போடுற டிசைன் தான். நீங்க ஒரு துணி, நம்மளோட லைனிங் துணியை நீங்க இதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு டேப்ல எடுத்துக்கோங்க. டேப்ல நீங்க அளந்துக்கோங்க. என்ன அளந்துக்கீங்கன்னா இஞ்சி கணக்கு அளந்துக்கோங்க. பாருங்க, 4.5 இன்ச்சு 5 இன்ச்சு போட்டுக்கிடுவோம். 5 இன்ச்சு போட்டுக்கிட்டு நீங்க அளந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, 5 இங்கிட்ட 5 இங்கிட்ட 5 இங்கிட்ட 5 நம்ம எடுத்திருக்கோம். இதுல எடுத்தது போக நம்ம இதோட துணி இந்த இருக்கு. இதுல நம்ம இதுல நம்ம துணி எடுத்துக்கிடுவோம். இதுல நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க பதிச்சு முடிச்ச உடனே தான் உங்களுக்கு ஒரு ஒரு கணக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு நீங்க லைன் போடையில நீங்க இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணாலும் வளைவு போட்டுக்கோங்க. போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட லைன் இந்த இருக்கு. இதுலயும் நம்ம வளைவு போட்டுக்கிடுவோம். இதுலயும் ஒரு வளைவு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு பாருங்க, பாருங்க போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நீங்க கரெக்டா நீங்க வச்சுக்கோங்க. கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க இதை ஒரு அடி அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம 3 துணி ரெடி பண்றோம். 3 துணி ரெடி பண்ணாதான் இந்த டிசைனுக்கு நீங்க போட்டு விட்டுக்கிட்டே இருக்கலாம், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, நீங்க 2-3 துணி தாராளமா நீங்க ஒரே மாதிரி நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க அளவு ஒரே மாதிரி அளந்துக்கோங்க.
ஏன்னா ஒரு அளவு கரெக்டா இருக்கும், ஒரு அளவு வந்து கொஞ்சம் கீழே வர்றதுனால அந்த அளவு கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்ப ஒரு 2 அளவு ஒரே மாதிரி வெட்டிக்கோங்க, ஒரு அளவு மட்டும் சிறுசா வெட்டிக்கோங்க. பாருங்க, நல்லா நூல் வந்து மேலே வர விடாம கொஞ்சம் நீட்டா வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, இதை வந்து கவனமா இதை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த இடத்த சும்மா லைட்டா தட்டி விடுங்க. இது வந்து நீங்க வந்து அளவு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, இது நீங்க இது மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ நம்ம அதுல வந்து டிசைன் போடுவோம். டிசைன் வந்து இதுல வந்து சாரி கலர் என்னவோ அதை நீங்க இதுல ஜாயின் பண்ணலாம். நீங்க நம்ம சாரி கலரை வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். இது எப்படின்னா, இத வந்து ஒரு முக்கோணமா நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க முக்கோணம் சைஸ்ல எடுத்துக்கிட்டு நம்ம இதுல இப்ப என்ன செய்யறோம்னா பைப்பிங் கொடுக்குறோம். இப்போ பைப்பிங் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணுவோம், டிசைனை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். அவ்வளோதான். இது வந்து நம்ம இப்போ பைப்பிங் போட போகிறோம். பைப்பிங் வந்து நீங்கள் இந்த போட்டுக்கலாம், எப்பயும் போல் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த பைப்பிங் வந்து லைட்டா தான் தெரியும், ரொம்ப டார்க்கா தெரியாது. அதனால நீங்க இதை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த ஜாயிண்ட்லயே நம்ம பைப்பிங்கு இந்த மூளையிலேயே நம்ம இந்த இடத்துலயே கிராஸ்லயே நம்ம எடுக்கணும். தயவு செய்து எல்லாருமே நேரம் எடுத்துறாதீங்க. இதுல வந்து கிராஸ்ல எடுங்க. கிராஸ்ல எடுத்தாதான் நீங்க வந்து இப்படி வளைச்சு வைக்கல அந்த டேனிங்ல வந்து வளையும், இல்லைன்னா அந்த டேனிங் வந்து வளையாது. வளையலைன்னா உங்களுக்கு தூக்கிக்கிட்டு அசிங்கமா இருக்கும், நீங்க வந்து உங்களால வளைக்க முடியாது. நீங்க எல்லா ப்ளவுஸ்லயுமே வந்து இந்த டிசைன் போட்டீங்கன்னா இந்த மூளையை பார்த்து இந்த இடத்துல இந்த கிராஸ்ல வந்து நீங்க எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க, நம்ம இப்ப கிராஸ்ல தான் போட போறோம். பாருங்க, இப்ப நம்ம அந்த போட்டிருக்கோம். இதே மாதிரி நம்ம எல்லாமே கிராஸ்ல எடுத்துருவோம். நம்ம போடுற நூல் வந்து அந்த கிராஸ்ல போடையில அவ்வளோக்கா தெரியக்கூடாது. ஆனா நீங்க இங்க வரையில வளைவு வரும், ஆனா நீங்க வளையுதுன்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த வளைவு எவ்வளோக்கு எவ்வளோ வளையுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ளவுஸ்ல அங்க நீங்க மூளையில ஜாயிண்ட் நம்ம கொடுக்கையில அந்த வளைவு அழகா சூப்பராயிரும். நீங்க பயப்படாம அந்த வளைவுலயே நீங்க கொடுத்துக்கிட்டே வாங்க. நம்ம வந்து அந்த வளைவுல ஜாயிண்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா அது கொஞ்சம் நல்லா லுக்கா தெரியும். நீங்க வந்து பயப்படாம அந்த ஜாயிண்ட்ல வந்து வளைவை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டோம்.
இப்போ பாருங்கள் நம்ம மூணு அந்த முக்கோணம் சதுரத்துக்கு 3மே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் இப்போ நம்ம வந்து அதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அளந்துக்குருவோம். அளந்துக்கிட்டா எவ்வளோனா இங்கேருந்து 5.5 உயரம் 4, இங்கேருந்து 5.5 உயரம் 4 அப்படி அளந்துக்கோங்க. இங்கே பாருங்கள் 5.5 இங்கேருந்து 4 அப்படி அளந்துக்கிட்டு மீதியை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னா நான் அதை சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் இங்கேருந்து 5.5 இங்கேருந்து நம்ம 4 அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் இந்த 2 பக்கமும் ஒரு பக்கம் மட்டும் உங்களால் எவ்வளோ கரெக்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம உயரம் வச்சுருக்கிறது தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம தச்சு முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து இந்த மாடலுக்கு வந்து இதில் பைப்பிங் போடுறனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பைப்பிங் போடல, ஏன்னா வந்து இதோட துணி வந்து கம்மி தான், அதனால் என்னால் வந்து பைப்பிங் போட முடியாது. நான் கம்மியாக எடுத்ததுனால பைப்பிங் போட்டால் இன்னும் கொஞ்சம் துணி நிறையா வேணும். இவங்க இதில் வந்து துணி அவ்வளோக்கா இல்லை, இவங்க வந்து கம்மியாக வாங்கினாங்க, அதுவே நமக்கு கொஞ்சம் பத்தாது. அதனால் நம்ம இது எவ்வளோ பைப்பிங் நம்ம கொடுக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடம் உங்களுக்கு எவ்வளோ அகலமாக வேணுமோ அவ்வளோ நீங்கள் அகலமாக வச்சுக்கலாம், எவ்வளோ நீங்கள் குறைச்சி வைக்கணுமோ அவ்வளோ குறைச்சி வச்சுக்கலாம். எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு டிசைன் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள். பாருங்கள், நீங்கள் இதை எவ்வளோ லென்த்து வச்சனாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம், இல்லை இவ்வளோ உயரம் வைக்கிறனாலும் வைக்கலாம், நீங்கள் கம்மியாக வைக்கிறனாலும் நீங்கள் வைக்கலாம். எல்லாமே உங்களோட முடிவு தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு அப்படி உங்களால் அப்படி அந்த அளவுக்கு உங்களுக்கு யோசிக்க இதாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் டேப்லேயே கூட அளந்துக்கோங்க. இந்த இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம இப்போ 6 வச்சுருக்கோம். இந்த 6 நம்ம கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல 6 வச்சுக்கிடுவோம். இந்த இடத்துல இந்த அங்கே 6 வச்சா அங்கே நீங்கள் 6 வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள் இங்கே 6 வந்திருக்குது இந்த இடத்துல, அவ்வளோதான். இப்போ கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். இங்கே 6னா இங்கே 6 கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன இடம் இங்கே விட்டுருக்கோம்னா 3 விட்டுருக்கோம். அதே 3 இங்கேயும் நம்ம விட்டுக்கலாம். பாருங்கள் 3 தான் வருது, இங்கே ஒரு 3 நம்ம வச்சுக்குவோம். அப்போ இது நம்ம கரெக்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ துணி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் வந்து ஜாயிண்ட் வந்து 3 இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகுதோ அவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவங்களால இந்த டிசைன் போட்ட துணியை வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு இதை வந்து உங்களால் வந்து ஜாயின் பண்ணதுக்கு கரெக்டாக உங்களால் செய்ய முடியலை பிரியுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து 4 இந்த மாதிரி வச்சுக்கோங்க, 3 4 அப்படின்னு அதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அதை தைக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ இந்த 2 பக்கமும் ஒரே மாதிரியே வரும். கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை போட்டு இதை சென்டரில் நம்ம இதை போடுறோம். பாருங்கள், இப்போ இது நீங்கள் போடையில் உங்களோட ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, உங்களோட ப்ளவுஸ் வந்து டிசைன் வந்து உங்களோட ப்ளவுஸோட நெக்கு வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. உங்கள் நெக்கை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இதை நீங்கள் எப்படி நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் நெக்கை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் நெக்கு இது, இதோட ப்ளவுஸ் நெக்கு இது, இதை வந்து இறக்கம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இறக்கம்னா இப்போ இது வந்து எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்குது, நம்ம வந்து 4 வைக்கணும். இவங்க 3 வச்சா நம்ம 4 வைக்கணும். கீழே வந்து 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். இந்த பாருங்கள் 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். 1.5 இன்ச்சு விட்டது போக நம்ம 4 வைக்கணும். கரெக்டாக 4 இருக்குது. அப்போ இந்த நெக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம இதோட ஜாயிண்ட் பண்ணி விட்டுருவோம். ஜாயின் பண்ணி விட்டுட்டோம்னா இதுலேருந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஜாயின் பண்ணி விடையில் நீங்கள் இந்த இடம் வந்து நகலாமல் இருக்கிறதுக்கு
நீங்கள் வந்து பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுக்கிட்டிங்கன்னா குண்டூசி குத்திக்கோங்க. குண்டூசி குத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து நகலாது, எதுவும் பண்ணாது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் தச்சுக்கலாம். உங்களுக்கு விழுகலை. ஒரு பக்கம் லைட்டாக ஜாயிண்ட் ஆகி விழுகுது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே ஜாயின் பண்ணி போட்டுக்கிறணும். ஒவ்வொரு டிசைனும் நீங்கள் கொடுக்கையில் ஒவ்வொரு மாதிரி டிசைன் வரும். நீங்கள் ஒவ்வொரு டிசைனுக்கும் நீங்கள் வந்து நெக்கை வந்து கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நெக்கு வந்து என்ன மாதிரி இருக்குங்கிறது தெரியும். இல்லை நீங்கள் நெக்கை எதுவும் பார்க்காம நீங்கள் கவனிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இதுவும் தெரியாமல் போயிடும். அப்புறம் தெரியலைன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நெக்கை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், நம்ம தச்சுட்டோம். இதை வந்து நீங்கள் இந்த நெக்கை வந்து நீங்கள் மாடல் வந்து எப்படி கொடுக்கலாம்னா, நீங்கள் இந்த இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் ஒரு ஜாயிண்ட் ஒன்று கொடுப்போம். ஜாயிண்ட் கொடுத்தோம்னா இது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும், இன்னமும் அழகாக இருக்கும். நம்ம இதை வந்து இந்த பின்னாடி வந்து இதை எப்படின்னா, இதை ஒன்று போல் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி விட்டுருங்க, கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பின்னாடி தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டு பார்த்துக்கோங்க. லைனிங்கில் கட் பண்ணி விட்டுறாதீங்க. லைனிங் கட் பண்ணிங்கன்னா இல்லை அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் துணியை லைட்டாக ஜாயிண்ட்டு வந்து தூக்கி விட்டு ஜாயின் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம தையல் போட இந்த டிச்சிங் பண்ண இது வந்து லுக் ஆயிரும். இப்போ வந்து நம்ம இதில் ஒரு அடி போடுவோம். இது ஒரு மாடல் மாதிரி நம்ம அடி போடுறோம். இது வந்து ஓகே. இங்கே பாருங்கள், நம்ம வந்து இதில் வந்து அடி போட்டாச்சு. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டும் போடலாம். இதை வந்து நீங்கள் போடாமல் இருக்கலாம். இதை வந்து நம்ம பாசி வந்து கோர்த்துக்கலாம். பாசி கோர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் இப்படி விட்டாலும் நம்ம விட்டுக்கலாம். இந்த இடத்த வந்து அகலமாக ஆக்கிராமல் இந்த இடத்துல ஒரு ஜாயிண்டை போட்டு விட்டுருங்க. ஜாயிண்டை போட்டு விட்டிங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிடும். ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இந்த இடம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ இதில் வந்து என்ன செய்யணும்னா, ஒரு லேஸ் வச்சும் அடிக்கலாம். அப்படி நீங்கள் லேஸ் வச்சு அடிக்கலைன்னா இதில் வந்து நீங்கள் லேஸ் வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறவங்க இதில் வந்து பைப்பிங் கொடுக்கலாம்.
ஆரம்பத்துலேயே பைப்பிங் கொடுக்கலாம், இல்லை லேஸும் அடிக்கலாம். நம்ம வந்து லேஸே கொடுத்துருவோம். பாருங்கள், நம்ம இந்த லேஸும் கொடுக்கலாம், இப்படி இந்த லேஸும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாரி கலரில் வந்து பிங்க் கலர் லேஸு கொடுக்கலாம், இதையும் கொடுக்கலாம். நம்ம இதையும் கொடுத்துடுவோம். நம்ம வந்து எவ்வளோக்கெவ்வளோ நம்ம நீட்டாக தைக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு வந்து நீட்டாகவே இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். உங்களுக்கு ஈஸியாகவே இது வந்து ஜாயிண்ட் ஆயிரும், தச்சிடலாம். உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் வராது. இதிலே வந்து இன்னும் மாடல் இருக்குது. இந்த டிசைன் போட்டு இன்னமும் நம்ம மாடல் போடலாம் தாராளமாக. அதில் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்னொரு மாடல் இதுலேயே உங்களுக்கு போட்டு கட்டுறேன் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு நல்லா லுக்காக தெரியும். நம்ம ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு விதமாக நம்ம போடலாம். அது கொஞ்சம் நல்லா இன்னும் லுக்காக தெரியும். நம்ம எவ்வளோக்கெவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வேலை பார்க்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து முடிச்சிட்டோம். இதில் வந்து நம்ம என்ன செய்யணும், இதில் வந்து நம்ம பாசி போடலாம். அங்கங்கே இல்லை பாசி போடலைன்னா கல் வைக்கலாம், எது வேணாலும் நம்ம செய்யலாம். இப்போ இந்த இதை வந்து நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக இடுப்புக்கு நீங்கள் பதிக்கிறீங்கன்னா நீங்கள் பதிச்சுக்கோங்க. பாருங்கள், இது இடுப்புக்கு வந்து எப்படி பதிக்கிறீங்களோ அந்த மாதிரி பதிச்சுக்கோங்க. மடக்கி அடிச்சுட்டு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நீட்டாக தச்சு ஓட்டுவீங்க. உங்களுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு அழகாக நம்ம சிம்பிளாகவே போட்டோம். நம்ம அழகாகவே இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாடலில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம், இல்லை என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கா? தேங்க்யூ.